எல்லோருக்கும் வணக்கம். பல வெளிநாட்டு ஷேர் மார்க்கெட்டுகள் என்று ஊளையிட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம மார்க்கெட்டை இன்னைக்கு முடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம பயந்துட்டு இருந்தோம். இருந்தாலும் லோ லெவல்ல இருந்து 250 பாயிண்ட்டுங்க. நம்ம 1 2 3 என்னன்னா கூட ஒரு நிமிஷம் ஆகும். அவ்வளோ பெரிய பாயிண்ட் 250 பாயிண்ட் ரெக்கவரி பண்ணி மார்க்கெட் இன்னைக்கு 22,104ன்னு டெசிசிவா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 48 பாயிண்ட்டுக்கு யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரெண்டு பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க்கும் முன்னாடி நின்று அப்படியே நம்ம மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திருக்காங்க. கவுத்து விட்டது யாருன்னா டாடா மோட்டர் தான். பட் இருந்தாலும் இது 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வந்த பங்கு ஒரு நாள் கவுத்து விட்டதில் தப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. ஒருவேளை எஃப்ஐஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நான் ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆகிட்டேன். ஏன்னா எவ்வளோ பெரிய புல் பேக். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியே நான் நினச்சிக்கிட்டு போய் டேட்டா எடுத்து பார்த்தாக்கா அவங்கெல்லாம் இன்னும் வாங்கலை. 4498 கோடிக்கு இன்னைக்கு வித்து தான் வச்சிருக்காங்க. நம்ம சிங்கக்குட்டிக்கு தான் உள்ளே இறங்கி ரெண்டு கவுண்டர் ஐசிசி பேங்கையும் ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் வச்சு நேராக நம்ம மார்க்கெட்டை ரெக்கவரி பண்ணி காமிச்சிட்டாங்க. அதாவது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து வேலை செய்யக்கூடாது, அது சும்மா தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ண வேலை தான் இந்த இந்தியா விக்ஸை வெகு குறுகிய காலத்தில் டபுள் பண்ணி விட்டது. உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்த இந்தியா விக்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 11 பக்கம் 10 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இன்னைக்கு நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விக்ஸு அட நீயா 20க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அது எதுக்கு அப்படி பண்ணியிருக்கான்னா, இந்த எலெக்ஷன் சமயத்தில் நிறைய பேர் வந்து புட் ஆப்ஷனோ அல்லது கால் ஆப்ஷனோ ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் வந்து ரொம்ப குறுகிய ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கி சந்தோஷமாக பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணமெல்லாம் மண்ணாகணும், அது வேலை செய்யாமல் போகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விக்ஸை மேலே ஏற்றி விட்டுட்டு எல்லா ஆப்ஷன்ஸினுடைய விலையும் அதிகமான விலைக்கு, ப்ரீமியம் அதிகமாக விலைக்கு போகிற மாதிரி பண்ணி விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அப்புறம் சும்மா கொடுப்பாங்களா இவங்க அழகு போல் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கும் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வாங்கி வச்சுக்குவாங்களா. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏதாவது ஒரு வகை வெடிச்சு செதறி போகும்பொழுது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இவங்க அழகாக லாபம் பண்ணுவாங்களாம். அதுக்கெல்லாம் விடுவாங்களா ஆப்ஷன் செல்லர்ஸு? நல்ல வேலை நண்பர்களே, நம்மளுடைய வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சல. அதாவது பெரிய ஆளுகு தான் அப்படின்ற மாதிரி இந்த அமெரிக்க ஷேர் மார்க்கெட் உச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, 5 நாள் ஆகட்டும், கடந்த 1 மாதம் ஆகட்டும், தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருந்துட்டு இருக்கா. இவன் வந்து நம்மளுடைய சென்டிமெண்ட்டை வந்து எந்த வகையிலையும் கெடுத்து விடல. பட் நம்ம எப்படி இப்போ இம்சையை அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டு இந்த வருஷ கடைசியில் எலெக்ஷன் காரணங்களால் இம்சையை அனுபவிக்கும். அப்போ நம்மளை போட்டு சாவடிப்பான். ஸோ மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி போல நம்மளுக்கு இப்பவும் அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷ கடைசியில் அமெரிக்க எலெக்ஷன்னாலையும் அடி வாங்குவோம். எலெக்ஷனுடைய ரிசல்ட் நெருங்கும் போது நம்மளுடைய மார்க்கெட் எப்படி இருக்குன்னா இன்னைக்கு ஜொமேட்டோவில் நடந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, காலையிலிருந்து தெளிந்த நீரோடை மாதிரி இருந்த ஜொமேட்டோ ஸ்வங்கின ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன் அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் ஜூன் மாதத்தில் மேபி இந்த மாதிரி ஒரு நீ ஜெர்க் இருக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷத்தினுடைய கடைசியில் அமெரிக்க எலெக்ஷன் சமயத்தில் ஒரு நீ ஜெர்க் இருக்கலாம். அது இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நடுவில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பட்ஜெட் அப்படின்றத தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு டைமண்ட் இப்படி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் இந்த வருஷத்துல 3 வால்டிலிட்டி இருக்கு. கீழே மட்டும் கிடைச்சது ஒரு 3000 பாயிண்ட் கம்மியா கவுடா கவு அப்படின்ற மாதிரி இண்டெக்ஸே கவ்விடணும். என்ன நடக்குது அங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் லால் பத்லாப் 6% இன்னைக்கு ஏறி இருக்கு. அதே மாதிரி மெட்ரோபாலிஸ் 5% ஏறி இருக்கு. சில காலங்களுக்கு முன்னாடி நீங்க போய் அந்த மூலையில உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் இந்த 2 ஷேர்களையும் கீழே இறக்கி விட்டுருச்சு. 3500 எங்கே மெட்ரோபாலிஸ், அவனை கொண்டே ஆல்மோஸ்ட் 1100 ரூபா பக்கத்தில் வச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி டாக்டர் லால் பத்லாப் அவனு 4000 ரூபாய்க்கு மேலே 4200 எங்கே, இப்போ இருக்கக்கூடிய 2400 எங்கே. ஸோ இந்த 2 ஷேர்களையும் போய் மூளையில் உட்காருன்னு சொன்ன பிறகு இப்போ ஷேர் மார்க்கெட்டே அவனை மேலே வா அப்படின்னு கூப்பிடுது அப்படின்றது தெரியல. ஸோ தற்சமயத்துக்கு இந்த 2 ஷேர்களும் ஒரு யூ டர்ன் அப்படின்றது போட்டிருக்கா. ஏறிடுமா, கோவிட் சமயத்தில் இருந்த வேல்யூவேஷனை இப்போ ஜஸ்டிஃபை பண்ணி பழைய ஹைக்கு வருமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த தேஜஸ் நெட் எல்லாத்தினுடைய சக்தியை மீறி இதுக்குள்ளே ஏதோ ஒரு நியூஸ் இருக்குங்க நண்பர்களே, அதை வெளியிட நம்மளுக்கு தெரியல. மேபி ஏதோ ஒரு குரூப்புக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தேஜஸ் நெட் எல்லாத்தினுடைய சக்தியை மீறி நானும் கூட சில ஷேரில் ஒரு ஷேரை வாங்கி வச்சு பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் இவனுடைய சக்தியை அடக்க முடியாத சக்தியாக இருக்குது. இன்னைக்கு கூட 1090 ரூபாய்க்கு பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் இன்னைக்கு 1215 ரூபாயில் போயிட்டு இருக்கான். கடந்த 1 மாதத்தில் மட்டும் 60% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். 2000 ரூபா வந்தால் வித்து விட்டுற வேண்டியதுதான். சமீபத்திய 2 வருடங்களில் நல்லா செலுசெலுப்பாக இருந்தது தான் பேங்க் கம்பெனிகள். இப்போ பேங்க்கினுடைய ஷேர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா யூனியன் பேங்க்லாம் அடி வெளுத்து செதறிட்டு இருக்காங்க. அவன்லாம் சமீபத்தில் 8% பக்கம் இறங்கிட்டான்.
இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவும் சாதாரணமாக இல்லை, அவனும் 10% காலி. கனரா பேங்க் அவனும் ஆல்மோஸ்ட் 7% காலி. பஞ்சாப் நேஷனல் பேங்க் நல்லா அருமையாக தான் ஏறி வந்துட்டு இருந்தான், அவனும் 7% காலி. ஆக மொத்தம் பேங்க்குகளில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றது வந்து கொண்டு இருக்கிறது. ஒன்னா அவங்களுடைய ரிசல்ட்னாலேயே சில பிரச்சனைகள், அல்லது ஆர்பிஐ போடுற சில கவர்னன்ஸ்னால இவங்க இன்னும் மீட்டப் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி சீக்கிரம் வந்து கேட்சப் பண்ணும் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட சில கன்சர்னால பேங்குகள்லாம் கொஞ்சம் பரிதாபங்களா இருக்கு. மறுபடியும் எப்ப மேல் நோக்கி ஏறி வருவான்னு தெரியல. இந்த சமயத்தில் உங்க எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு பரிதாபம் இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் அப்படின்ற கம்பெனி தான். இந்த ஷேர் மட்டும் யாராவது வச்சிருக்கேன் அப்படின்னு கையை தூக்கிட்டு வந்துடாதீங்க. இன்னைக்கு பயங்கரமான அடி, 16% இறங்கியிருக்கு. அட பாவி, நீ என்ன இப்படியுமா இறங்குவ ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்த ரிசல்ட் மீட் அவுட் ஆகல, மார்க்கெட்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் அவுட் ஆகலன்னு சொல்லி 16% இறக்கி விட்டுருக்காங்க. நீங்க மட்டும் யாராவது தயவுசெய்து வச்சிருக்கேன்னு சொல்லிடாதீங்க, ரொம்பவுமே மன வருத்தமான சூழ்நிலையில் இருக்கு. ஆக மொத்தம் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் தாங்க வேற லெவல். அவன் எடுத்தா இல்ல கவிழ்த்தா அப்படின்ற மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோம்னு ஒன்னா 15-20% ஏற்றி விடுறான், இல்லைன்னா 20-30% இறக்கி விடுறான். அந்த வகையில் பாவம் இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் அடி வாங்கிருக்கு. அப்படி என்னப்பா கும்பா குட்டி ரிசல்ட் நீ கொடுத்த அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு மேலே நான் என்னையா சொல்றது, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சேல்ஸ் அப்படின்றது ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டுமே குவார்டர் ஆன் குவார்டர் அல்லது போன வருஷத்தினுடைய குவார்டரையும் கம்பேர் பண்ணும் பொழுது அவன் நல்லா தான் இருக்கான். இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து இன்னுமே இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்ட்டு, இது ஒரு சென்னை பேஸ்டு கம்பெனி, மார்க்கெட் இறக்கி விட்டுருச்சிருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல இவங்கெல்லாம் வந்து எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக இப்போ பார்க்க போகையில் வெறும் 25% தான். 670 ரூபா இருந்த ஷேரு இன்னைக்கு இறங்கினதுனால வெறும் 25% சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. டாடா இன்வெஸ்ட் ஷேர் வந்து இன்னைக்கு இறங்கி தான் இருக்கு 4%. இந்த ஷேர்ல ஏன் யூடர்ன் போட மாட்டேன்றான்னு தெரியல. இங்க அருமையான ஒரு 5500க்கு நல்லா ஸ்டாப் ஆயிட்டான். அவனுடைய ஃபால் வந்து நல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு. யூடர்ன் போய் அப்படியே போக வேண்டியதானே. யூடர்ன் வந்து பாதியிலேயே பிக்கப் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கான். நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சரி ஓகே இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டா ஒரு 7500 8500லாம் வந்துட்டு நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பட் பிரேக் அவுட் ஆன லெவல்ல இருந்து அப்படியே கீழே இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன் ஒழிஞ்சு 8500 வரமாட்டேங்கிறான். நண்பர்களே, இப்போ நம்ம 2 பேங்கை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கணும். அதாவது இந்த பேங்க் பரிதாபங்கள் அப்படியே தேங்காயை உடைக்கும் போது எப்படி செதறுது, அது மாதிரி இந்த பிரச்சனைகள் எங்காவது இந்த 2 பேங்க் ஏயு பேங்க் பந்தன் பேங்க் மேலே இது வந்து பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிறேன். அதாவது இந்த சமீபத்தில் யூடர்ன் போட வாய்ப்புடைய ஷேர்களாக இந்த 2 ஷேர் தன்னைத்தானே காமிச்சுக்கிட்டான். ஏயு பேங்க் ஒன்று அப்படியே மேல் நோக்கி வந்து 800 ரூபாய் தொடர மாதிரியும், பந்தன் பேங்க் சப்போர்ட் எடுத்து அப்படியே மேல் நோக்கி வந்து ஒரு 220 ரூபாய் வந்து தொடர மாதிரியும் 2 ஷேரில் தன்னைத்தானே காமிச்சுக்கிட்டானுங்க. பட் இந்த பேங்க் மற்ற பேங்க்கில் நடக்கக்கூடிய பரிதாபங்கள் இவனுக்கு தொத்திக்குதா இல்லையா அப்படின்றது தெரியல. அப்போ மற்ற பேங்கை விற்று பணத்தை எடுத்தாங்கன்னா இது மாதிரி சப்போர்ட் எடுக்கக்கூடிய பேங்க்குக்கு வந்து பணம் போடுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு நாமளே கற்பனை பண்ணிக்கிறோம்னு வச்சுங்க. இந்த 2 நல்லா தான் இருப்பான். இவன் எப்படியாவது ஒரு நாள் வெடிக்கணும் நண்பர்களே. அதாவது இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற ஷேர் வந்து தற்சமயத்துக்கு ஒரு 50 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கான். இவன் ஏதாவது வெடிச்சு நல்லா வரணும். ஒரு 2600 அல்லது ஒரு 3000 ரூபாய் அப்படின்றது இவன் வரத்தான் வேணும். இதுக்கு முன்னாடி 2022ல் ஒரு முறை இந்த மாதிரி வெடிச்சு மேலே வந்திருக்கான். இந்த முறை அந்த மாதிரி வருவானா, இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒரு 2800 வருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர்ல. நண்பர்களே, இண்டிஜி நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் ஆனதா சொன்னீங்க. இந்த ஆதார் ஐபிஓ டிவிஓ டெக் ஐபிஓ இது அலாட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அதுல ஏதாவது ஒரு டீசென்ட்டான கெயின் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். கிடைச்சதுன்னா ஒரு சந்தோஷம் தான். யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க, யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற தகவல்களை தெரியப்படுத்துங்க. சந்தடி சாக்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கல. அதாவது ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனியினுடைய ரைட்ஸ் இஷ்யூ அவங்களுடைய டைம்லைன் அப்படின்ற சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரைட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதில் மார்க்கெட்டில் இனிமேல் விற்க முடியாது. மே 8ஆம் தேதியே நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிற மாதிரி இருந்தால் விற்றுருக்கணும். நீங்கள் அந்த வாய்ப்பு இல்லாதனால அந்த ரைட்ஸை வந்து நீங்கள் அதிகமாக பணம் கொடுத்து இப்போ பேங்க் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் மொத்தமாக 0 அப்படின்ற மாதிரி ஆகிடும். இட் வில் எக்ஸ்பயர் ஒர்த்லெஸ். ஸோ அதனால் நாளைக்கு இதனுடைய ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. தயவுசெய்து யாராவது இன்னும் ரைட்ஸ் என்டர்டைன்மெண்ட் யாராவது கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை, வேறு எங்கேயும் விற்க முடியாது. இதை நீங்கள் அப்ளை பண்ணி இப்போ நீங்கள் என்ன ரேட்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க? 300 ரூபாய்க்கு அப்ளை பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்கள் 300 ரூபாய்க்கு அப்ளை பண்ணி அந்த ரைட்ஸ் என்டர்டைன்மெண்ட் உங்ககிட்ட இருக்குது, அதனால் அந்த ஷேர் அவங்க கொடுத்தே தான் ஆகணும். அப்படி கொடுத்துட்டாங்க, அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 394 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் அலாட் ஆனதுக்கப்புறம் வித்துக்கு கூட செய்யலாம்.
இன்னைக்கு வந்த வேற எந்த விதமான பைபேக்கோ போனஸ் நியூஸோ என் கண்ணுக்கு படல. கிடைச்சுன்னா டபக்குன்னு அப்டேட் பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்ல வித்தியாசமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாட்டு தான். ஸ்மால் கேப் எல்லாம் இன்னைக்கு நெகட்டிவ். வரே வாவ், இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். நிஃப்டி 50 இண்டெக்ஸை பாசிட்டிவ்ல வச்சுட்டு நிஃப்டி ஸ்மால் கேப்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் மேபி கொஞ்சம் நஷ்டமா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க் 0.7% இன்னைக்கு மேலே ஏற்றிருக்காங்க. பட் நிஃப்டி இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 0.2% தான். ஸோ பேங்க்கில் வச்சு இன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டாங்க. எப்போ நீ ₹1 டிவிடெண்ட் கொடுக்குற நியூஸ் வந்துருக்கு, அந்த ₹1 10% ஏறின அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய கம்பெனி தான் யூபிஎல் லிமிடெட். பட் உண்மைக்கு அவன் ஏன் ஏறினான்னா ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி அவனை ஏற்றி விட்டாங்க. ஒரே வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். கும்பா குட்டிகளுக்கு இடையே நடந்த சண்டையில் ராஜேஷ் எக்ஸ்போவை கீழே போட்டு மிதிச்சுட்டு இந்த யூபிஎல் கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது 12% ஏறிட்டான். முக்கியமாக ₹466 இருந்தவன் விளையாட்டு போல ஒரு ஷேருக்கு ₹80 ஏறிட்டான். இதெல்லாம் ரியலி எ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி என்னப்பா நீ பண்ணுன அப்படின்னா இவனுடைய ரிசல்ட் என்னமோ இன்னைக்கு தான் வந்தது. 14,000 கோடி அவனுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நஷ்டத்தை குறைச்சிருக்காங்கன்ற நியூஸ் இன்னைக்கு தான் வந்தது. பட் இந்த ஷேரை எல்லாம் வந்து 10ஆம் தேதி மேலிருந்து ஏற்றிட்டாங்க. இது மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இது போன்ற ஸ்டாக்குகளை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், அப்போ வந்து இது வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த யூபிஎல் ஷேர் வந்து இந்த வாரத்தில் ஆரம்பமே அட்டகாசமாக துவங்கியிருக்கான். ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்குலாம் இது ஒரு நல்ல லாபகரமாக இருந்திருக்கும். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த கரூர் வைசியா பேங்க்னு ஒரு ஷேர் இருக்குது. அவங்களுடைய போர்ட் மீட்டிங்கில் இன்றைக்கி ஃபைனல் டிவிடெண்ட் ₹2.40 ஒரு ஷேருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. அந்த ஷேர் இப்போ ₹187 இருக்குது. ஸோ ₹2.40 அப்படின்றது ஒரு மோசம் கிடையாது. இந்த சூழ்நிலையில் இந்த ஷேர் வந்து ஒரு சப்போர்ட் ஒரு ₹173 வந்துச்சுன்னா அதை ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக பார்க்குறேன். தற்சமயத்துக்கு 6 மாதமாகவே இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கான். ஸோ கூடிய விரைவில் சீக்கிரம் ₹176 வந்துட்டு மறுபடியும் மேலே போய் ₹210 சம்பாரிச்சு கொடுத்தான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பொன்னி சுகரில் ஏதாவது நல்ல விஷயம் பேசுவாங்களா என்ன அப்படின்றது தெரில. அவங்களுடைய ஷேர் ஹோல்டர் மீட்டிங் ஏஜிஎம் அப்படின்றது 5 ஜூனில் நடக்குது. ஸோ இன்னும் சில நாட்கள் இருக்குது. இந்த சில நாட்களில் இந்த ஷேருமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் ரேஞ்சில் இருக்குது. அப்போ இந்த குறிப்பிட்ட ட்ரேடிங் ரேஞ்சில் இப்போ வந்திருக்கிற நியூஸை ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு திரும்பி மேலே ஏறினான்னா ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் ₹70 ஏற வேண்டியது இருக்குது. ஸோ நல்ல விஷயமா ஏதாவது நடக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆஹா, இந்த சந்தோஷத்தை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ஒரு நண்பர் சொல்கிறாரு, ஹிந்து சிங்க் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இன்றைக்கி 100% ரிட்டர்ன் தாண்டி இருக்கு அப்படின்ட்டு. உண்மையிலேயே நமக்கு ரொம்பவுமே மன வலிமை தேணும். நம்ம ஒரு ஷேர் வாங்குறப்ப அதில் நம்மளுக்கு 0% லாபம், அதாவது லாபமே இல்லை, வாங்கின ரேட்டில் அப்படியே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து மேலே போகும், தாழ்ந்து போகும், மறுபடியும் உயர்ந்து போகும், மறுபடியும் குறைந்து போகும். இப்படியே ஆடிட்டு நம்மளுடைய மனசோட விளையாடுவான். கடைசியில் ஒரு நல்ல ஷேராக இருந்தால் கண்டிப்பாக 100% ரிட்டர்ன் என்ன அதுக்கு மேலே கூட அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அப்படி ஒரு நண்பர் 100% பிடிச்சிருக்காப்புல. நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி ₹100 ஒருத்தர் வாங்குறாரு ₹10,000. ஸோ இப்போ 100% ப்ராஃபிட் பண்ணிட்டார். ஏன்னா அந்த ₹100 ஷேர் இப்போ ₹200 போயிடுச்சு, அவருக்கு 100% ப்ராஃபிட். அந்த ₹200 ₹300 போகுதுன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 100% தான் ப்ராஃபிட். ₹200 ₹300 அப்படின்னு போகும்பொழுது அல்லது ஒரு 50% தான் ப்ராஃபிட். ₹200 300 போகும்போது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 50% ப்ராஃபிட். ஆனால் இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ₹200 300 போகல அவருக்கு 50% ப்ராஃபிட் இல்லை, 100% ப்ராஃபிட். ஆக மொத்தம் 200% ப்ராஃபிட்ல இருப்பாப்ல. இது ஒரு அருமையான அனுபவம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.